நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் விஜய், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தினார். மருத்துவ மாணவர் சேர்க்கையை 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரினார். மத்திய அரசு வழங்க வேண்டிய 3284 கோடி ரூபாய் கல்வி நிதி என்ற நிபந்தனையும் இன்று உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை வைத்துள்ளது. இந்த நிதி கல்வி திட்டங்களுக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கும் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும், பெண்கள் பாதுகாப்பை மேம்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையங்களை உருவாக்க மத்திய அரசு ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் கோரப்பட்டது. குலசேகரப்பட்டினம் விண்வெளி ஏவுதளத்தை தேசிய விண்வெளி உற்பத்தி மையமாக மேம்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தினார். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் 3ஆம் கட்டத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்றும், செங்கல்பட்டு திருச்சி மற்றும் திருச்சி கரூர் கோயம்புத்தூர் சாலைகளை 6 வழிச்சாலைகளாக விரிவுபடுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது.